என் தங்கப்பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தி நாளான இன்று இரவுக்குள் உன் வராகி அம்மா உன் கண்களில் பட்டு விடுவேனானால் நிச்சயமாக இந்த வாக்கினை நீ உடனடியாக கேட்டுவிடு. என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட வேண்டும். நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அரங்கேறப் போகின்றது. என் பிள்ளையே, சில அதிசக்தி வாய்ந்த நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்களில் எல்லாம் வருகின்ற தெய்வங்களை நீ சரியாக வணங்கி அவர்களினுடைய அன்பையும் அருளையும் பெற்று கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் இன்று சங்கடகர சதுர்த்தி நாள் அல்லவா என் பிள்ளையே, இன்று விநாயக பெருமானினுடைய அருளை நீ பெற்று கொள்ள வேண்டும். அவரினுடைய அன்பானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. என் பிள்ளை, உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதி. அதை விதித்து கொடுத்தது உன் தாயானவள் நான். அதனால் என் பிள்ளை, நீ மனதிற்குள் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாமல் இன்று விநாயக பெருமானை வணங்கி உனக்கான ஆசிகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை இன்று நீ சொல்லிவிடவே வேண்டும். என் குழந்தை, அவற்றிற்கெல்லாம் முன்பாக நான் சொல்கின்ற சில விஷயங்களை இன்று நீ கவனத்தில் வைத்துக்கொள். என் பிள்ளை, மனதிற்குள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கின்றது. இந்த குழப்பம் எப்பொழுது உன்னால் தீர்க்க முடியும் என்று நீயே யோசிக்கின்றாய். முடிந்தவரை நீயும் இந்த குழப்பத்திற்கு பதில் தேடிக்கொண்டுதான் இருந்தாய். ஆனால் பதில் கிடைக்காமல் போனதனால் இன்று என் பிள்ளை, நமக்கு இந்த குழப்பங்கள் தீர்ந்துவிட்டால் நம் தெய்வம் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் என்று எண்ணுகின்றாய். ஏனென்றால் சில குழப்பங்களுக்கு நீயே காரணமாக இருக்கும் பொழுது அதற்கான பதிலை நீ தெய்வத்திடம் இருந்து எதிர்பார்க்க முடியாதல்லவா? அதுபோல இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில குழப்பங்களுக்கு நீயே காரணமாக இருக்கின்றாய். கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பு அப்படியே குறைந்து விடுகின்றது. இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்கின்ற சந்தேகம் உனக்குள் வந்து விடுகின்றது. எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் முடியாமல் போனதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை வெறுக்கவும் தொடங்கிவிட்டாய். தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது. வாழ்க்கை என்ன கொடுத்தது, எதற்கு வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, சாதாரணமாக இந்த வாழ்க்கையை பற்றிய உனக்குள் இருக்கின்ற கவலை உண்மையான கவலைதான். ஏனென்றால் பல பிரச்சனைகள் உன்னால் வந்தாலும் சில பிரச்சனைகள் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினால் வருகின்றது என்பதனை நான் நன்கு அறிவேன். அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எப்படி இவர்களிடத்திலிருந்து தப்பிப்பது என்று உனக்கு தெரியவில்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் சில நேரங்களில் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருப்பது எல்லாமே நாம் எந்த அளவிற்கு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுக்காமல் எந்த அளவிற்கு கஷ்டத்தோடு வாழ வேண்டும் என்றல்லவா சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்று எண்ணி என் பிள்ளை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். மற்ற நாட்களில் எல்லாம் என் பிள்ளை எவ்வளவுதான் தான் சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும், சிரித்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் ஒன்று இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை உன் மனதிற்குள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றது. இதை மறக்கலாம் என்று நினைத்தால் மறக்க முடியாத பிரச்சனை ஒன்று மனதிற்குள் குடிபுகுந்து விடுகின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஏதாவது ஒரு வகையில் நினைத்து நினைத்து கஷ்டங்களை முழு பாரமாக சுமந்து கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உண்மைதானே?
என் பிள்ளையே, ஏனென்றால் நான் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன். நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உன்னோடு நான் இருந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு பயணிக்கின்ற இந்த வராகியிடம் ஒரு பொழுதும் நீ போய் சொல்லிவிட வேண்டாம். எனக்கு தெரியுமே என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு இப்பொழுது எதுவெல்லாம் தேவைப்படுகின்றது, என் குழந்தைக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாயாக எனக்கு நன்கு அறியும். இருந்தாலும் என் பிள்ளை சில நேரங்களில் அம்மா தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள துணிவதில்லை. சில கஷ்டங்கள் வருவதற்கு முன்பாகவே அதை கண்டு பயந்து ஓடுகின்றாய். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம் என்று எண்ணுகின்றாய். சில விஷயங்களில் தலையிடுவதற்கே உனக்கு பயமாக இருக்கின்றது. நாம் இதில் தலையிடுவோமானால் நாளை இந்த பிரச்சனையும் நம் தலையில் வந்து விழுந்துவிடும் என்று எண்ணுகின்றாய். நீ நினைப்பது சரி, ஆனால் அது உனக்கான பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை விட்டு நீ ஓடி ஒளியக்கூடாது. அதில்தான் உனக்கு தீர்வும் கிடைக்கலாம். அந்த தீர்வினை பெறாமல் என் பிள்ளை நீ சென்றுவிடக்கூடாது. என் தங்கமே, இவை எல்லாவற்றிற்கும் இன்று உனக்கு முழுமையான தீர்வினை கொடுக்க விநாயக பெருமான் உறுதுணையாக இருக்கப் போகின்றார். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இன்று அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அவருக்கு பிடித்ததை எல்லாம் படைத்து இன்று அவரின் அன்பை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும். எல்லா நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் கைகூடி வரப்போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இன்று நீ சொல்ல வேண்டியது ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமக. உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இன்று இதனை நீ சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையே, விநாயக பெருமானின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இன்று உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கின்ற நல்ல நாளை விட்டு விடாதே. அதில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை நீ தவற விட்டு விடாதே. மாலை நேரத்தில் அவரினுடைய நாமத்தை இன்று நீ சொல்லிப்பார். நிச்சயமாக வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும். அதிசய மாற்றங்களை கண்கூடாக காண வேண்டும் என்பது உனக்கான விதியாக இருக்கிறது. அதை நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமையாக அனுபவிக்கத்தான் போகின்றாய். எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொள். எதனால் அம்மா நமக்கு இது போன்ற செய்திகளை தருகின்றாள் என்பது உனக்கு அதன் பிறகு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எந்தெந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் என் பிள்ளை மீண்டு வந்திருக்கின்றாய் தெரியுமா? இதற்கு பிறகு இருக்கின்ற பிரச்சனைகள் ஒன்றும் உனக்கு அத்தனை பெரிதான பிரச்சனைகள் கிடையாது. இதிலிருந்து முன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன்னால் முடியாத விஷயம் என்ற ஒன்று இங்கு இல்லை. உனக்கு தெய்வத்தினுடைய அருள் மட்டும்தான் தேவைப்படுகின்றது. முயற்சியும் உழைப்பும் உன்னிடத்திலேயே இருக்கின்றது. அதனால் என் குழந்தை எதற்கும் கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்லதையும் பெற்றுக்கொள்ள நீ நல்லபடியாக துணிந்து நில். இந்த வராகி அம்மா உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அம்மாவின் அன்பு என்றென்றும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சோதனைக்கு ஆளாக்குபவர்கள் இந்த வராகியால் வேதனைக்கு ஆளாகி நிற்பார்கள் என்பதனையும் நீ மறக்க வேண்டாம். அம்மா சொல்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு இன்று ஒரு முறையாவது இவரினுடைய நாமத்தை சொல்லி உனக்கான வெற்றியினை நீ பெற்று கொண்டால் போதும். நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். உறுதியான வாக்கினை, இந்த சத்திய வாக்கினை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டால்
இனி என்றென்றைக்கும் உனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.